வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம கேட்க போற கதை விக்ரமாதித்யன் கதைகள் தான். விக்ரமாதித்ய மகாராஜா சற்றும் மனம் தளராமல் வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து இறக்கி தன் தோளில் சுமந்து நடந்து வந்தார். வேதாளமும் பின்வரும் கதையை கூறியது. மதன சேனையின் கதை. ஒரு காலத்தில் மகத நாட்டில் அனங்கபுரம் என்னும் ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் அர்த்ததத்தர் என்னும் தலை சிறந்த வணிகர் வசித்து வந்தார். நேர்மைக்கும் நாணயத்திற்கும் சிறந்த உதாரணமாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு தனதத்தன் என்ற ஒரு மகனும் மதனசேனை என்ற மகளும் இருந்தனர். மதனசேனை மண்ணுலக தேவதை, இருப்பினும் வெகுளி. நீதி நேர்மையை இரு கண்களாக கொண்டவள். மேலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் அவள் ஒருபோதும் தவறியதில்லை. தன் உயிரே போனாலும் தன் வாக்கை காப்பதே தன் குலதர்மம் என்று நினைப்பவள். தனதத்தன் தந்தையோடு சேர்ந்து வணிகம் பார்த்து வந்தான். ஒரு நாள் வாணிகம் தொடர்பாக தனதத்தனை காண வந்த சிறுவயது நண்பன் தருமதத்தன் தனதத்தனிடம் வாணிகத்தை முடித்து சிறுவயது நினைவுகளை பகிர்ந்து கொண்டான். அப்போது தருமதத்தன் தனதத்தனிடம் மதனசேனை பற்றி விசாரித்தான். தனதத்தன் அருகில் உள்ள ஒரு பூந்தோட்டத்தில் மதனசேனை விளையாடி கொண்டிருக்கிறாள், அங்கு சென்றால் அவளை காணலாம் என்றார். தருமதத்தனும் பூந்தோட்டத்தில் நுழைந்தான். அங்கு மதனசேனை தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அந்த காட்சியை பார்த்த தருமதத்தன் சிறுவயதில் கண்ட மதனசேனையை வாலிப பருவத்தில் கண்டதும் தன் மனதை இழந்தான். அங்கு விளையாடி கொண்டிருந்த மதனசேனை மறைந்தாள். அவளிடம் பேச முடியாத தருமதத்தன் மனம் வாடினான். வீட்டிற்கு வந்ததும் உணவும் உறக்கமும் இன்றி மதனசேனையின் எண்ணத்தில் துன்புற்றான். மதனசேனையுடன் எப்படி பேச வேண்டும், பேசி தன் விருப்பத்தை தெரிவித்து அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். மறுநாள் அதே நேரம் அந்த பூந்தோட்டத்தை அடைந்தான். மதனசேனையை சாக்குப்பையில் கடத்தி தனியிடம் அழைத்து வந்தான். மதனசேனை பயத்தில் மயங்கியே விட்டாள். கண் விழித்து பார்த்தால் தர்மதத்தன் அவள் அருகில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். மதனசேனை தர்மதத்தனை கண்டதும் மனம் சமாதானம் கொண்டார். சிறுவயது நண்பராயிற்றே. தர்மதத்தனிடம் மதனசேனை எப்படி இருக்கிறாய், ஏன் இவ்வாறு என்னிடம் விளையாடினாய் என்றார். தருமதத்தன் உடனே அவன் மன ஆசையை மதனசேனையிடம் தெரிவித்தான். நான் உன்னை மணக்க விரும்புகிறேன், நீ இல்லை என்றால் நான் இறப்பேன் என்றான். மதனசேனை உடனே, தருமதத்தா, நான் சமுத்திரதத்தன் என்ற ஒரு வியாபாரிக்கு நிச்சயமான பெண், என்னால் உன்னை மணக்க இயலாது என்றார். தர்மதத்தனின் மனம் உடைந்தது. அவன் அருகில் இருந்த குத்துவாளை எடுத்து தன்னை காயப்படுத்திக் கொண்டான். மதனசேனை அவனை தடுத்தாள். ஆனால் அவன் தன் சிரசை கீறிக்கொண்டான். உதிரம் வழிந்தது. இதை கண்ட மதனசேனை அவனை காப்பாற்ற வழி தெரியாமல், உங்களை நான் மணக்கிறேன், ஆனால் என் தந்தை தந்த வாக்கினின்படி சமுத்திரதத்தனின் மனைவியான பிறகு அவரது சம்மதத்துடன் உன்னை திருமணம் செய்கிறேன் என்றார். மதனசேனையின் வாக்கு தர்மம் பற்றி தர்மதத்தனுக்கு தெரியும். அதனால் அவளை விட்டுவிட்டான். மதனசேனைக்கும் சமுத்திரதத்தனுக்கும் திருமண நாள் வந்தது. திருமணம் கோலாகலமாக நடந்தது. மதனசேனைக்கு உண்மையாக அவள் கணவனை பிடித்திருந்தது. அதை திருமணத்திற்கு வந்த தர்மதத்தனும் மறைந்திருந்து கண்டான். ஆனால் அவள் வாக்கு தவற மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். திருமணம் முடிந்தது. தந்தை மற்றும் தாயின் ஆசையுடன் நன்முறையில் திருமணம் நடந்த பூரிப்பில் அனைவரும் இருந்தனர். மதனசேனைக்கு மாலை நேரம் ஆனதும் அவள் வாக்கு நினைவுக்கு வந்தது. தன் கணவனான சமுத்திரதத்தனை கண்டு தன் துயரத்தை எடுத்துரைத்தாள். மதனசேனை இதை சொன்னதும் சமுத்திரதத்தனுக்கு வாழ்வே இருண்டது. இருப்பினும் அவள் வாக்கு தர்மத்தையும் தர்மதத்தனின் உயிரை காப்பாற்றவே இவள் இப்படி ஒரு வாக்கை தந்திருக்கிறாள் என்பதையும் சமுத்திரதத்தன் புரிந்து கொண்டான். மதனசேனையிடம் சமுத்திரதத்தன், எனக்கு மனைவி என்ற ஒரு உறவு இருந்தால் இந்த ஜென்மத்தில் அது நீ மட்டுமே என்றான். மேலும் நீ வாக்கு தவறாமல் இருப்பதே உன் மீதான மரியாதையை எனக்கு அதிகப்படுத்துகிறது.
சென்று வா, மதனசேனை உன்னை நான் தடுக்க மாட்டேன் என்றான். மணக்கோலத்தில் மதனசேனை வீட்டை விட்டு புறப்பட்டார். வெகு தூரம் நடந்து ஒரு புதற்காட்டை கடக்கும் வேளையில் கல்வன் ஒருவன் மிகவும் கொடூரமாக அவள் முன் வந்து நின்றான். மதனசேனை கல்வனிடம், நகைக்காகத்தானே என்னை வழிமறிக்கிறீர்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள், என் எல்லா நகைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். ஆனால் கல்வன் சிரித்து கொண்டே, நகைகள் யாருக்கு வேண்டும்? என்னை திருமணம் செய்து கொள் என்றான். மதனசேனைக்கு சிரிப்பு வந்தது. சத்தம் போட்டு சிரித்தாள் மதனசேனை. அதனை கண்ட கல்வன் குழப்பம் கொண்டான், கோபமும் கொண்டான். மதனசேனை கல்வனிடம் தன் கதையை கூற ஆரம்பித்தாள். கூறியும் முடித்தாள். கல்வனுக்கு மதனசேனையின் வாக்கு தர்மம் பற்றி தெரிந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. கல்வன் மதனசேனையிடம், நீ சென்று தர்மதத்தனை திருமணம் செய்து கொள், பிறகு வந்து என்னை திருமணம் செய் என்றான். இல்லை என்றால் நான் உன் கணவனையும் நீ மணக்கப் போகும் தர்மதத்தனையும் கொள்வேன் என்றான். வேறு வழியின்றி மதனசேனை அவனுக்கு வாக்கு தந்தாள். அங்கிருந்து ஒரு வழியாக தர்மதத்தனை கண்டாள் மதனசேனை. தருமதத்தன் தன் ஈன செயலை எண்ணி தலை கவிழ்ந்து நின்றான். மதனசேனை சமுத்திரதத்தனை மட்டுமே நேசிக்கிறாள் என்பதை அவர்கள் திருமணத்தில் கண்டதை மதனசேனையிடம் கூறினான். மதனசேனையும், நான் அவருக்கு நிச்சயமான தருணத்தில் இருந்தே அவரை விரும்ப ஆரம்பித்து விட்டேன் என்றார். வேறு ஒரு ஆணை விரும்பும் பெண்ணை கட்டாயம் செய்து மணப்பது மிகவும் கீழ்த்தனமான விஷயம். அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றான் தருமதத்தன். மதனசேனை மனம் மகிழ்ந்தாள். தருமதத்தன், வா என்னோடு, நானே உன் கணவரிடம் மன்னிப்பு கூறி உன்னை அவருடன் சேர்த்து வைக்கிறேன் என்றார். கணவர் வீட்டுக்கு செல்லும் வழியில் மதனசேனை கல்வனை பற்றி தருமதத்தனிடம் கூறினாள். இருவரும் போகும் வழியில் கல்வனை கண்டனர். தர்மதத்தன் கல்வனிடம், நான் மட்டும் என்னை காயப்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் அவள் எனக்கு வாக்கு தந்திருக்க மாட்டாள். கொடுத்த வாக்கை காக்க இந்த புதற்காட்டில் வந்து உன்னிடமும் அகப்பட்டு கொண்டிருக்க மாட்டாள். அவள் தூய்மையானவள். கொடுத்த வாக்கிற்காக தன் உயிரையும் தர துணிவாள். அவள் தன் மனம் கவர்ந்த கணவரோடு இல்வாழ்வில் இனிமையாக வாழட்டும். உனக்கு கோபம் இருந்தால் என்னை கொள் என்று தர்மதத்தன் கல்வனிடம் கூறினான். கல்வனின் மனம் இறங்கியது. கல்வனும் தர்மதத்தனுடன் மதனசேனையை அவள் கணவரோடு சேர்த்து வைக்க கிளம்பினான். மூவரும் சமுத்திரதத்தனின் வீட்டை அடைந்தனர். கல்வனும் தர்மதத்தனும் மதனசேனையின் கணவனான சமுத்திரதத்தனிடம் மன்னிப்பு கூறி நடந்தவற்றையும் கூறி மதனசேனையை சமுத்திரதத்தனுக்கு ஒப்படைத்துவிட்டு இருவரும் அவரவர் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தனர். சமுத்திரதத்தன் மதனசேனையின் வாக்கு தர்மத்தில் இருந்து மாறாமல் நடந்து கொண்டதால்தான் இந்த நன்மை அவளுக்கு நடந்துள்ளது. கெட்டவை நினைக்கும் அனைவரும் மாறி மதனசேனைக்கு நல்லதையே செய்து வைத்துள்ளனர். அவளை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் என்று நினைத்து கொண்டு அவளோடு சிறப்பாக இல்வாழ்க்கையை தொடங்கினார். மதனசேனையின் மீது மரியாதை மிக்கவனாகவும் மற்றும் அன்பு மிக்கவனாகவும் அவளுடன் வாழ்ந்தான் சமுத்திரதத்தன். இவ்வாறு கதையை கூறிய வேதாளம், விக்ரமாதித்ய மகாராஜா இவர்களில் யார் சிறந்தவர் என்ற கேள்வியை கேட்டது. மனைவியின் வாக்கு தர்மத்திற்காக அவளையே விட்டு கொடுத்த கணவன் சமுத்திரதத்தனா, கல்வனாக இருந்தாலும் சூழ்நிலையையும் மதனசேனையையும் புரிந்து கொண்டு அவளை விடுவித்த கல்வனா, உண்மையை உணர்ந்து அவளை கணவனுடன் இணைத்து வைத்த கல்வனிடம் இருந்தும் காத்த தர்மதத்தனா, கூறுங்கள் என்றது வேதாளம். விக்ரமாதித்ய மகாராஜா, சமுத்திரதத்தனும் தர்மதத்தனும் ஒரு குடும்பத்தில் வசிப்பவர்கள். பெண்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு புரியும். ஆனால் கல்வனோ காடுகளில் அலைந்து திரிபவன், கொலைகளை சர்வ சாதாரணமாக செய்பவன். அவன் நினைத்திருந்தால் தர்மதத்தனை கொன்று மதனசேனையை அடைந்து இருக்க முடியும். ஆனால் அவன் தர்மதத்தன் கூறியதை பொறுமையாக கேட்டான், நன்மையை உணர்ந்தான். எனவே சிறந்தவன் கல்வன் தான் என்றார் விக்ரமாதித்ய மகாராஜா. இதை கேட்டதும் வேதாளம்
சபாஷ் என கூறி மறுபடியும் பறந்து முருங்கை மரம் அடைந்தது. விக்ரமாதித்யன் விடாமுயற்சியுடன் வேதாளத்தை மரம் விட்டு இறக்கி அழைத்து வருவார். வேதாளமும் நமக்கு அடுத்த கதையை கூறும். நான் உங்களுக்கு அந்த கதையை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.